நம்ம இப்போ 11th ஸ்டாண்டர்டோட 3rd யூனிட் லாஸ் ஆஃப் மோஷன் பார்க்கலாம். இப்போது போன யூனிட் 2nd யூனிட்டில் கைனமேட்டிக்ஸ் பார்த்தோம். ஸோ கைனமேட்டிக்ஸில் ஃபுல்லாக உங்களுக்கு மோஷன் பற்றி சொல்லியிருப்போம். ஓகேங்களா? மோஷன் எதனால், மோஷனில் என்னென்ன நடக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, வெலாசிட்டி, அசல்ரேஷன், யூனிஃபார்ம் வெலாசிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ கைனமேட்டிக்ஸோட ஃபஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், கைனமேட்டிக்ஸ் வந்து மோஷனை மாற்றி மட்டும் தான் பேசுவோம். அதுக்கான காசை நம்ம இங்கே பேசவே மாட்டோம். அதுதான் கைனட்டிக்ஸ்க்கும் கைனமேட்டிக்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ கைனமேட்டிக்ஸில் ஃபுல்லாக மோஷனை பற்றி பேசியிருப்போம், அதோட காசை கன்சிடர் பண்ணாமல். ஏன்னா அப்போ கண்டுபிடிக்கவே இல்லை எதனால் மோஷன் நடக்குது அப்படின்றதே அவங்களுக்கு அப்போ தெரியல. சரியா? பட் அது இல்லாமல் அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அடுத்தது தான் கைனட்டிக்ஸில் தான் நம்மளுக்கு மோஷனோட காஸ் வந்து ஃபோர்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி சொன்னது தான் நம்ம கைனட்டிக்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம காஸ் ஆஃப் மோஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கைனட்டிக்ஸ். இதை யார் சொன்னது? மோஷனோட காஸ் வந்து ஃபோர்ஸ்ன்னு யார் சொன்னதுன்னா அரிஸ்டாட்டில் தான் ஃபஸ்ட்டு சொன்னார். ஸோ அதை பார்க்கலாம். அபவுட் 2500 years ago, the famous philosopher Aristotle said that force causes motion. This statement is based on common sense. நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். காமன் சென்ஸ் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா வாயில் சொல்லிட்டா நம்ம அதை ஒத்துக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் சயின்ஸில் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா நமக்கு இந்த 5 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருப்போம். சும்மா அதை நான் இங்கே சும்மா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். முதல்ல சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் இருக்கணும். எந்த ஒரு விஷயம் நல்லா அப்சர்வ் பண்ணணும். அப்புறம் கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன் இருக்கணும். அதை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்கணும். அண்ட் தென் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசன்ஸ் தரணும். அப்புறம் அதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலிங் இருக்கணும். அண்ட் ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரி. ஸோ அது ஓகே, அது கரெக்டுன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லை ஒருத்தர் வந்து இல்லை இந்த கான்செப்ட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இந்த கான்செப்ட் விட்டு அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதை தான் நம்ம பார்த்தோம். இப்போ அரிஸ்டாட்டிலோடைய ஐடியாவை எப்படி கலீலியோ வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கான்செப்ட் கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். In the 15th century, Galileo challenged Aristotle idea by doing series of experiments. So இவர் என்ன சொன்னார்? அரிஸ்டாட்டில் ஃபோர்ஸ் காசஸ் மோஷன் அப்படின்னு சொல்கிறாருயா. ஸோ அவர் இன்னொன்று சொன்னார், ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கணும்னா அது கண்டினியூஸாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்படி ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். பட் அது உண்மை கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட் முன்னேன்னா இனிஷியலாக ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் போதும், அது போயிடும் அப்படின்றத வந்து கலீலியோ ப்ரூவ் பண்ணார். அதை எப்படி அவர் இன்க்ளைன் பிளேன் எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் ப்ரூவ் பண்ணார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து அவர் 4 விதமாக விதவிதமாக அவர் கலீலியோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்தார். முதல்ல ஒரு ரஃப் சர்ஃபேஸோட இன்க்ளைன் பிளேன் எடுத்துக்கிட்டார். சரிங்க? ஒரு இன்க்ளைன் பிளேன் வித் ரஃப் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் வந்து ரஃப்பாக இருக்குது. அடுத்தது வந்து அதே மாதிரி இன்க்ளைன் பிளேன் வித் ஸ்மூத் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அவர் குறைச்சிட்டார். இங்கே பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அதிகமாக இருக்கா, இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அவர் குறைச்சிட்டார். இதில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். 4th ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அவர் சுத்தமாக குறைச்சிட்டு இதில் இன்க்ளினேஷனே இல்லாத அப்படியே ஒரு பிளேனை வச்சு அவர் செட் பண்ணார். ஓகேங்களா? ஸோ இதில் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எப்படி பண்ணார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு இனிஷியல் பொசிஷன்லேருந்து ரஃப் சர்ஃபேஸில் ஒரு பாலை ஒரு இனிஷியல் ஃபோர்ஸோடு கொடுத்தாரு. அப்போ அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் அது வந்து ஃபைனல் பொசிஷன் வந்து இனிஷியல் பொசிஷனை விட கொஞ்சம் கம்மி. ஏன்னா இங்கே வந்து ரஃப் சர்ஃபேஸ் அதிகமாக இருக்குது. அதனால் அது மோஷனுக்கு அகெயின்ஸ்ட் பண்ணுறதுனால, அது மோஷனை வந்து கொஞ்சம் தடுத்ததுனால அதே ஹைட்டை ரீச் பண்ண முடியல அப்படின்னு அவர் அப்சர்வ் பண்ணார். செகண்ட் ஒன் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸில் அதே ஹைட் தான், பட் ஸ்மூத் சர்ஃபேஸில் அந்த பாலை ஒரு இனிஷியல் ஃபோர்ஸோடு அவர் விடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து இனிஷியல் பொசிஷனும் அளவுக்கே ஃபைனல் பொசிஷனும் இன்க்ளைன்ட் ஆகிடுது. அடுத்தது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை குறைச்சிட்டு பாலை அவர் விடப்போ இது வந்து இந்த பால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறத அவர் அப்சர்வ் பண்ணுறார். ஸோ இங்கே இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷன் பார்த்திங்கன்னா அதிகமான டிஸ்டன்ஸ் அது ட்ராவல் பண்ணுது. ஸோ ஃபோர்த் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனே இல்லாதனால இது ஒரு இனிஷியல் பொசிஷனோட ஒரு பாலை நம்ம ஃபோர்ஸோடு கொடுத்தோன்னா அது வந்து இன்ஃபினிட்டி பால்ஸ் கோஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த பால் ட்ராவல் ஆகுதை அப்சர்வ் பண்ணார். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவர் பண்ணி அவர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாருனா ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் மோஷன் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார். ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுனா அது கண்டினியூஸாக நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொன்னார். பட் இதை வந்து இந்த மாதிரி இன்க்ளைன் பிளேன் எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் கலீலியோ என்ன சொன்னார், ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் மோஷன் அப்படின்னு சொன்னால் ஐடியா வாஸ் ட்ரூ. த பால் வுட் ஹேவ் மூவ்ட் இன் த செகண்ட் பிளேன் அண்ட் ஈவன் இஃப் இட்ஸ் ஸ்மூத்னஸ் இஸ் மேட் மேக்ஸிமம்.
ஸோ அரிஸ்டாட்டிலோட ஐடியா உண்மையாக இருந்தால் செகண்ட் இன்க்ளைன் ஆச்சுல பிளேன், ஸோ அதுலேயும் அந்த பால் வந்து நம்ம ஏறி இருக்காது, நம்ம வந்து ஒரு மோஷன் கொடுக்காம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காம அங்கே மூவ் ஆயிருக்காது. ஆனால் நம்ம அப்படி கொடுக்கல, ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் ஃபோர்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அரிஸ்டாட்டிலோட ஐடியா தப்பு அப்படின்றத இங்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. since no force acted on it in the horizontal direction, Galileo proved that the force is not required to maintain motion. An object can be in motion even without a force acting on it. So Galileo என்ன சொன்னார், force is not required to maintain motion அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார். ஸோ Aristotle coupled the motion with force while Galileo decoupled the motion and force. ஸோ எப்படி கைனமேட்டிக்ஸில் மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் கலீலியோ கொடுத்தாரோ கலீலி, அதே மாதிரி நியூட்டன் கைனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த லாஸ் வந்து யார் கொடுத்தது, நியூட்டன் தான் சொல்கிறான். கைனட்டிக்ஸோட ஃபாதர் நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூட்டன்ஸோட லாஸ் வந்து இங்கே பார்க்கலாம். நீங்கள் 10th இதை நல்லா பார்த்துருப்பீங்க. இது அதே தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும், எவ்ரி ஆப்ஜெக்ட் continues to be in the state of rest or a uniform motion unless there is an external force acting on it. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குதுன்னா அது மூவ் பண்ணுறதுக்கும் இல்லை மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்டை நம்ம நிறுத்துறதுக்குமே ஒரு ஃபோர்ஸ் தேவை, சரியா? ஸோ இதை தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் நம்ம பார்க்குறோம். எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அன்லஸ் தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு எப்படி ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணுமோ அதே மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்டை நம்ம நிறுத்தணும்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதான் நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் பார்க்குறோம். ஸோ இதில் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னால் என்ன, நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க, நல்லா இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது, பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலை, நீங்கள் கம்ஃபர்டபுளாக சேரில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ திடீர்னு அந்த பஸ் ஸ்டார்ட் பண்ணான்னா நீங்கள் என்னென்னா ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு தான் உங்களோட உடம்பு நினைக்கும். ஸோ அது அப்படியே நல்லா கம்ஃபர்டபுளாக சீட்லேயே சாஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கும். திடீர்னு நம்ம பஸ் எடுத்தால் நம்ம பேக்கில் போய் சாயும். இனிமேல் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், பஸ் ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா நம்ம பேக்கில் போய் ரெஸ்ட்லேயே இருக்கணும். நம்ம உடம்பு வந்து பின்னாடி நான் ரெஸ்ட்லேயே தான் இருப்பேன், நான் முன்னாடி மூவ் ஆக மாட்டேன், நான் டக்குன்னு நம்மளால் டியூன் ஆக முடியல அடுத்த பொசிஷன் மூவ் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம பாடி ஆக்சுவலாக பின்னாடி மூவ் ஆகும். ஸோ இதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். த inability of an object to change its state of rest is called inertia of rest. ரெஸ்ட்லேருந்து நம்ம மூவ் ஆக முடியாது அப்படின்றது தான் inertia of rest. ஸோ என்னது, நீங்கள் ஒரு பேக்வேர்ட் புஷ்ஷை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து inertia of motion. The inability of an object to change its state of uniform speed on its own is called inertia of motion. இதுவே நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கணும்னா, ஒரு பஸ்ஸில் நம்ம உட்காந்துட்டு இருக்குது மூவ் ஆகிட்டே இருக்கணும்னா திடீர்னு பஸ் நின்றுச்சுன்னா நம்மளோட உடம்பு வந்து முன்னாடி போய் விடும். ஏன்னா நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன், என் பாடி வந்து மோஷன்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஆனால் பஸ் நின்றுட்டதுனால என் பாடி வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, அதனால் ஃப்ரண்ட்டில் போய் நீங்கள் விழுவீங்க. இதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா த inability of an object to change its state of rest is called inertia of rest. Inertia of motion na the inability of an object to change its state of uniform speed on its own is called inertia of motion. அடுத்தது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாலே இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ ஒரு கயிறு கட்டி ஒரு கல் வச்சு நம்ம சுற்றுறோம், இங்கே நடுவில் ஒரு ஆள் கயிறு கட்டிட்டு கல்லை வச்சு சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். திடீர்னு நம்ம அந்த மோஷனை நிறுத்திட்டோம்னா அந்த கயிறு வந்து நம்மளுக்கு சர்க்குலர் மோஷனில் போகாது, அது வந்து டேஞ்சென்ஷியலில் அந்த கயிறு வந்து விட்டுட்டுனா அது டேஞ்சென்ஷியலில் மூவ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் டைரக்ஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அதோட டைரக்ஷனை அதால் திடீர்னு மாற்றிக்க முடியல, இதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். த inability of an object to change its direction of motion on its own is called inertia of direction. ஸோ 3 பார்த்துருப்போம், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ இதுதான் உங்களோட நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் வருது. ஸோ அடுத்தது ஃப்ரேம்ஸ். இந்த இனிஷியல் ஃப்ரேம்ஸ்னால் என்ன, நான் இனிஷியல் ஃப்ரேம்ஸ்னால் என்ன அப்படி. ஸோ இனிஷியல் ஃப்ரேம்ஸ் இப்போ நீங்கள் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது கைனமேட்டிக்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இங்கே அதில் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க இந்த லெசனில். உங்களுக்கு அதை பற்றி வேணும்னா நீங்கள் கைனமேட்டிக்ஸ் வீடியோஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் என்னன்னு தெரியும். நம்ம எந்த ஒரு இதுவுமே ஒரு ஃப்ரேமை வச்சு தான் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். நம்ம எந்த இதுலேருந்து அப்சர்வ் பண்ணுறோமோ ஒரு மோஷனை நம்ம வந்து அந்த ஃப்ரேம் நம்ம தான் அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம், சரிங்களா? ஸோ இப்போ இதில் இனிஷியல் ஃப்ரேம்னா என்ன, நான் இனிஷியல் ஃப்ரேம்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது டீட்டெயில்டாக இல்லை, உங்களுக்கு சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்றேன். உங்களுக்கு இன்னும் ஹையர் கிளாஸஸ் போனால் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஸோ இனிஷியல் ஃப்ரேம், இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, இல்லை ஒரு டேபிள் இருக்குது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சாதாரண எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் இங்கே பக்கத்தில் நின்றுட்டு உங்களுக்கு பாலை போட்டார்னா இது ஃபுல்லாகவே ஃப்ரேம், ஓகேவா? இது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இந்த பஸ் இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ
இங்கேருந்து பால் போட்டார்னா கரெக்டாக உங்கள் கையில் வந்து விழும். சரியா? இது வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். ஓகேவா? இதே நம்ம வந்து இங்கே ஒரு டேபிள் வச்சுட்டு ஒரு பிளாக்கை தூக்கி போகிறோன்னு பார்த்தா கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா கரெக்டாக அந்த பிளாக் வந்து இந்த ஒரு பாயிண்டில் விழுது அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூனிஃபார்ம் மோஷனில் மூவ் ஆகிறது frames called inertial frames. Frames moving with uniform velocity is called as inertial frames. நீங்கள் நியூட்டன்ஸ் லாஸ் எல்லாம் மோஸ்ட்லி இந்த இனர்ஷியல் ஃப்ரேம்ஸில் தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி frames moving with uniform velocity is called as inertial frames. ஸோ இந்த ஃப்ரேம் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியாக மூவ் ஆகுது. அப்போ நீங்கள் ஒரு பாடியை தூக்கி போட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக அந்த நீங்கள் எங்கே கன்சிடர் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்டில் வந்து விழும். ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். ஸோ ஃப்ரேம்ஸ் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இஸ் கால்ட் அஸ் அடுத்தது நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். இப்போ இதே மாதிரி இந்த பிளாக் உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் உட்காந்து இங்கே சீட்டில் இருக்கீங்க. ஸோ ஒரு பால் உங்களுக்கு போடுறாருன்னா இந்த ஃபோல் பாடி வந்து ஒரு ஃப்ரேமாக எடுத்துக்கிறோம். இது வந்து ஆசல்ரேட் ஆகுது. ஆசல்ரேஷன்னா என்ன? சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி மாறி இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரேம் வந்து மூவ் ஆகுது. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் கையில் விழாமல் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பின்னாடி போய் விழும். ஓகேவா? ஏன்னா இந்த பாடி ஆசல்ரேட் ஆகிடுது. ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்ககிட்ட வராமல் கொஞ்சம் பேக்கில் போய் விழும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூடோ ஃபோர்ஸ் எல்லாம் நீங்கள் பெரிய கிளாஸில் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆசல்ரேட் ஆகிற ஃப்ரேம்ஸ் வந்து நான் இனிஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டியோடு போகிற ஃப்ரேம்ஸ் வந்து இனிஷியல் ஃப்ரேம்ஸ். ஆசல்ரேட்டட் ஃப்ரேம்ஸ் ஆர் கால் நான் இனிஷியல் ஃப்ரேம்ஸ். இதே மாதிரி தான் அதே பிளாக்கை நீங்கள் இந்த ஆசல்ரேட்டட் பஸ்ஸில் வந்து ஃப்ரேமில் வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் முதல்ல இனிஷியல் ஃப்ரேமில் எப்படி விழுந்ததோ அந்த மாதிரி விழாது. ஒரு பேக்வேர்டு கொஞ்சம் தள்ளி போய் விழும். சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் தான் உங்களுக்கு நான் இனிஷியல் ஃப்ரேம்ஸ். ஸோ இனிஷியல் ஃப்ரேம்னா என்ன, நான் இனிஷியல் ஃப்ரேம் என்ன அப்படின்னு சொல்லி அவுட்லைன் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதே மாதிரி ரொட்டேட்டிங் ஃப்ரேம் இஸ் ஆல்சோ a non-inertial frame since rotation requires acceleration. இதே மாதிரி ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸும் வந்து நமக்கு என்ன ஃப்ரேம்ஸ் தான், நான் இனிஷியல் ஃப்ரேம்ஸ். ஏன்னா ரொட்டேஷனுக்கு நமக்கு எப்படி ஆக்சலரேஷன் கண்டிப்பாக தேவை. ஸோ ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் நான் இனிஷியல் ஃப்ரேம்ஸ். ஸோ இதோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லா முடியுது. அடுத்து நியூட்டன் செகண்ட் லா பார்க்கலாம். The force acting on an object is equal to the rate of change of its momentum. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எப்படி எழுதலாம்? F vector is equal to dp by dt. மொமெண்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ அதை எப்படி எழுதலாம்? P இஸ் ஈக்குவல் டு mvன்னு எழுதலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன ஆகும்? F vector இஸ் ஈக்குவல் டு d, Pக்கு பதில் mv சப்ஸ்டியூட் பண்ணிடும். ஸோ இப்போ இங்கே m வெளியே எடுத்தோன்னா m இன்ட்டு dv by dt. dv by dtனா என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி என்ன? ஆசல்ரேஷன். ஸோ அதுக்கு பதில் dv by dtக்கு பதில் ஏன்னு எழுதலாமா? ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆசல்ரேஷன்றதுனால dv by dtக்கு பதில் ஏ எழுதுகிறோம். ஸோ m இன்ட்டு ஏ வெக்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக F vector is equal to ma vector. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆசல்ரேஷன் அப்படின்றது தான் நியூட்டன் செகண்ட் லா. இட் இஸ் டு பி நோட்டட் தட் நியூட்டன் செகண்ட் லா இஸ் வேலிட் ஒன்லி இன் இனிஷியல் ஃப்ரேம்ஸ். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் இனிஷியல் ஃப்ரேம்ஸில் மட்டும்தான் ஒபே ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது ஈஸியானது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. Newton's third law states that for every action there is an equal and opposite reaction. So for every action there is an equal and opposite reaction. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது எப்படி நம்ம ஈக்குவேஷனாக எழுதலாம்? F12 vector is equal to minus of F21 vector. So both are equal but in opposite direction அப்படின்றது தான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா assumes that the force occur as equal and opposite pairs. ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு ஃபோர்ஸுமே பேராக தான் இருக்கும். சிங்கிளாக எந்த ஒரு ஃபோர்ஸும் யூனிவர்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் ஐசோலேட்டட் ஃபோர்ஸ் ஆர் அண்ட் சிங்கிள் ஃபோர்ஸ் கேனாட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். ஸோ எப்போவுமே எந்த ஒரு ஃபோர்ஸுக்குமே ஒரு பேராக தான் இருக்கும். அதுவும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக கண்டிப்பாக அந்த ஃபோர்ஸுக்கு ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சிங்கிளாக இருக்காது எந்த ஒரு ஃபோர்ஸும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. நியூட்டன்ஸ் தேர்டா இஸ் வேலிட் இன் போத் இனிஷியல் அண்ட் நான் இனிஷியல் ஃப்ரேம்ஸ். ஸோ போத் இனிஷியல் ஃப்ரேம்ஸ்லையும் நான் இனிஷியல் ஃப்ரேம்ஸ்லையும் நியூட்டன்ஸ் தேர்டில் ஒபே ஆகுது. ஆனால் ஃபர்ஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் இனிஷியல் ஃப்ரேமில் மட்டும்தான் உங்களுக்கு ஒபே ஆகும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் மோஷன் முடியுது. மற்றதை நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டில் பார்க்கலாம்.